அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறோம். அப்போ எவ்வளவு இடங்கள் இருக்கு? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளவு இடங்கள் இருக்கு? கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளவு இடங்கள்? மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளவு இடங்கள்? மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்னென்ன கேட்டகரி? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு இடங்கள் இருக்கு? இந்த மாதிரி டீட்டெயில் வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெஃபினட்டாக எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறோம். ஆல் இண்டியா கோட்டா தனியாக இருக்குது 15%. பட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் மொத்தம் எவ்வளவு இடங்கள் அப்படின்னா 8379 இடங்கள். கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது 6660 இடங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது 1719 இடங்கள். எல்லா இடங்களுமே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் வழியாக தான் நம்ம அட்மிஷன் போக முடியும். நேரடியாக எந்த அட்மிஷனும் போக முடியாதுங்க. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பிளஸ் சிஎஸ்ஐசி சென்னையில் சேர்ந்து 326 இடங்கள். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 170 இடங்கள், மொத்தம் 496 இடங்கள். எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா 10 இடங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 7 இடங்கள். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 212 இடங்கள். இந்த மாதிரி 228 இடங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு போயிடும். அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லாமல் 92.5% ரிசர்வேஷனுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 3794 இடங்கள் இருக்குதுங்க. இதில் அந்த ஜென்ரலாகவே பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில் ஒரு 70 இடங்கள் 80 இடங்கள் தான் ஃபில் ஆகும். ஸோ இதில் மொத்தமாக 91 இடங்கள் தான் ஃபில் ஆச்சு. 138 இடங்கள் வந்தது. அப்போ இந்த 138 இடங்கள் இதில் ஆட் ஆகி 3932 இடங்களாக ஸ்பெஷல் கவுன்சிலிங் அப்புறம் வந்ததுங்க. ஸோ பொதுவாக இந்த சீட் மேட்ரிக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி இருக்கும். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டா 2091 இடங்கள். பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டா 2091 இடங்கள். ஐஆர்டி வார்டு, அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஈரோட்டில் அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்ப்ளாயிஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், ஏன்னா அவங்களுடைய ஃபண்டை வச்சு தான் கிரியேட் பண்ணதுனால காலேஜ் ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு 30 இடங்கள். 20% சீட் சிஎம்சி வெள்ளூரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும், எந்த கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், இது கவர்மெண்ட் கோட்டாவில் வருங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் 20 இடங்கள், மொத்தம் 6660 இடங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 608 இடங்கள். இது எந்த ஸ்டேட்ல இருந்து வேணாலும் வந்து நம்ம காம்படிஷனுக்கு வருவாங்க. இந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது 608 இடங்கள் லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க. தெலுங்கு மைனாரிட்டி, அது தெலுங்கு மைனாரிட்டின்னு ஒரு சில இன்ஸ்டியூஷன் இருக்கு. திருச்சி எஸ்ஆர் மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி சீனிவாசன், முத்துக்குமரன், கற்பகம், இந்த மாதிரி தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ல மொத்தம் 334 இடங்கள் கொடுத்தாங்க. பட் இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவங்களா இருக்கணுங்க. அதுக்கு சர்டிபிகேட் வாங்கணும். வேற ஸ்டேட்ல இருந்து தெலுங்கு பேசி வர முடியாது. தமிழ்நாட்டில் நேட்டிவிட்டி இருக்கணும். தெலுங்கு பேசக்கூடியவங்க இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டால ரிசர்வேஷன் இருக்குங்க. அவ்வளோதான். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா ஸ்டேட்லேருந்து வரலாம். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவங்க. மலையாள மைனாரிட்டி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலையாளம் பேசுகிறவங்க 52 இடங்கள். இது கன்னியாகுமரி ஸ்ரீ முகாம்பி மெடிக்கல் காலேஜில். கிறிஸ்டியன் மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, மாதா மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இந்த 2 மெடிக்கல் காலேஜும் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் அவங்க கிறிஸ்டியன்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க கிறிஸ்டியன்ஸ்க்கு 82 இடங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வருங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டியனாக இருக்கணும். என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேருந்து வரலாம். அது அதர் வெளிநாட்டிலேருந்து வரலாம். 593 இடங்கள். இந்த என்ஆர்ஐ சீட்டு எல்லாமே ஃபில் ஆகுமானா ஃபில் ஆகாது. அதுதான் என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது வருங்க. ஸோ என்ஆர்ஐ கோட்டா ஃபில் ஆகாமல் செகண்ட் ரவுண்டில் என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறத நம்ம கவுன்சிலிங்கில் கொண்டு வருவாங்க. ஃபீஸ் வித்தியாசப்படும். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சிஎம்சி வெள்ளூர்லாம் 50 இடங்கள் இருக்குது. 38 இடங்கள் ஆல் ஓவர் இந்தியா டயசிஸ் மூலம் வருவாங்க. டயசிஸ் மூலமாக ஒவ்வொரு டயசிஸ்லேருந்து 2, 1 அப்படி இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கவுன்சிலிங்கில் தான் வருவாங்க. இது ஆல் ஓவர் இந்தியா. 10 இடங்கள் சிஎம்சி ஸ்டாஃப்ஸ் கோட்டா, அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கு 10 இடங்கள். 2 இடங்கள் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா யார் வேணாலும் வர முடியுங்க. அப்போ இது ஒரு 50 இடங்கள். ஸோ மொத்தமாக 1719 இடங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இதில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்லேருந்து வரலாம். மைனாரிட்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டியாக இருக்கணும். என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேருந்து வர முடியுங்க, வெளிநாட்டிலேருந்து வர முடியும். சிஎம்சிலையும் அது டிபெண்ட்ஸ். 2 கேட்டகரி 3 கேட்டகரி இருக்குங்க. அப்போது ஃபீஸ் அப்படிங்கிறது மைனாரிட்டி கேட்டகரியாக இருந்தாலும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியாக இருந்தாலும் ஃபீஸ் எல்லாம் ஒரே ஃபீஸ் தானுங்க. ஒரு 18 lakhs 19 lakhs 20 lakhs வரைக்கும் வரும். சம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 21 lakhs கூட வந்தாலும் வரலாம். கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் காலேஜஸில் 8 lakhs 9 lakhs 10 lakhs 11 lakhs அந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரியாக ஒவ்வொரு காலேஜும் வாங்குறாங்க. அப்போது இந்த ஒரு சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காம்படிஷனில் தான் நம்ம உள்ளே போக போகிறோம். அப்போது நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும்.
உங்களுக்கு மருத்துவம் இடம் வேணும் அப்படின்னா கான்ஃபிடண்டாக நல்லா படிங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.